அனைவருக்கும் வணக்கம். ராகுவை பற்றிய நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ராகுவை கணிக்காமல் ஒரு ஜாதகத்திற்கு பலம் சொல்வது மிக கடினமான விஷயம். அதே போல் ராகு கேதுகளை கணிப்பது மிகவும் சிக்கலான விஷயம். ராகு எங்கே எப்படி மாறுவார் என்பது அவருடைய பச்சோந்தியை போன்ற ஒரு கிரகம் தான் அந்த ராகு. இந்த நிலையில் ராகு திசை ஒருவருக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறத நிறைய வீடியோ போடும். ராகு எப்பொழுதும் கலப்பு பலன்களை செய்வார், நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் ராகு எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது ராகு கலப்பு பலன்களை செய்வார் என்பதை பார்த்துக்கணும். அதே பார்த்தீங்கன்னா ராகு திசை முழுசாமே யாருக்கும் யோகத்தை செஞ்சிடாது. சுக்கிர புத்தி வரைக்கும் நல்லா இருந்தால் சூரிய சந்திர புத்தி செவ்வாய் புத்தியும் நல்லா இருக்காது. சுக்கிர புத்தி வரைக்கும் நல்லா இருந்தால் சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் சற்று ஆதரவான விஷயங்களாக இருக்கும். இது அனுபவத்தில் எந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த அமைப்பில் ராகு எப்பொழுது கலப்பு பலன்கள், அதாவது சில நிலைகளில் நல்லதும் கூடவே கெட்டதும் கூடவேயான கலப்பு பலன்களை எப்போது செய்வார் என்பதற்கான உதாரண வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்தது பார்த்தீங்கன்னா 31/5/2002 6:15 PM அளவில் பிறந்திருக்கார். விருச்சிக லக்கணம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்துக்கு லக்கணத்தில் கேது, 3ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சனி, ராகு, 8ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், குரு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. இங்கே லக்னாதிபதி 8ல் பகை பெற்றாலும் குரு சுக்கிரன் 2 சுபர்களுடன் சுபத்தன்மையுடன் இருக்கிறார். எனவே ஜாதகர் நமக்கு நல்ல குணம் படைத்தவர். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருடைய குணத்தை சொல்லி பாருங்களா, அப்போவே ஒரு ஜோதிடர் மேல் வாடிக்கையாளருக்கு நம்பிக்கை வரும். ஜாதகர் ரொம்ப நல்லவர். லக்கணத்தை சனி பார்த்தாலும் சனி ராகுவுடன் ஒரே டிகிரியில் இணைந்திருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா சூரிய திசை. இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்து அடுத்து வந்த சந்திர திசையும் பெரிய யோக பலன்களை செய்திருக்கார். இளமைப்பு கருத்தை செய்த செவ்வாய் திசை ஒரு பகுதி நல்ல பலன்களை, ஒரு பகுதி சற்று சாதாரண பலன்களை செய்திருக்கு. தற்பொழுது சரியான பருவ வயதில் வருகின்ற ராகு திசை. ராகு ரிஷபராகு, அதாவது ரிஷபராகு நல்ல பலன்களை செய்வார்கள் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ராகு யாருடன் இணைகிறார், யாருடைய வீட்டில் அமர்கிறார், யாருடைய பார்வையை பெறுகிறார், இவற்றை பொறுத்துத்தான் பலன்கள். இங்கே ராகு சனியுடன் ஒரே டிகிரியில் இணைந்திருக்கிறார். சூரியனுடன் நெருங்கி இணையாவிட்டாலும் சூரியனுடன் இணைந்திருக்கிறார், புதனுடன் இணைந்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது இங்கே ராகு எப்படி பலன் தருவார் என்பது உங்களுக்கு பலனுக்கு சற்று கடினமாக இருக்கும். அதே சமயத்தில் ராகுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை ஆகிறார். சுக்கிரனின் பலன்களையும் ராகு இங்கே கவனம் தருவார். மேலும் அங்கே சூரியனையோ அல்லது புதனையோ பங்கப்படுத்தாமல் இருக்கிறார். விருச்சிக லக்கணத்திற்கு புதன் அட்டமாதிபதி. அவர் 8ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாவது மிகவும் தவறு. அங்கே சனி ராகுவுடன் இணைந்ததும் தவறு, அட்டமாதிபதி புதனுடன் இணைந்ததும் தவறு. அவரே லாபாதிபதியாக இருந்தாலும் பெரும்பாலும் அவர் அட்டமாதிபதி பலன்களைத்தான் செய்வார். ஏனென்றால் அவர் 8ஆம் இடத்தோடு தான் பரிவர்த்தனை ஆகிறார். இந்த அமைப்பில் இந்த ரிஷபராகு எப்படி பலன் தருவார்? இந்த ராகு திசை புதன் புத்தி கேது புத்தி முடிய வரைக்கும் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்காது. ராகு திசை ராகு புத்தி சரியில்லை. குரு 8ல் மறைஞ்ச குரு நல்ல பலன்களை செய்ய மாட்டார். பகைப்பட்ட குரு நல்ல பலன்களை செய்ய மாட்டார். சுக்கிரன் இணைந்திருக்கிறார். சுக்கிரன் குரு இணைவே நல்ல பலன்களை தரார். அடுத்து சூரிய புத்தியும் பெரிய யோக பலன்கள் நடக்காது. சந்திர புத்தி என்ன இருந்தாலும் பெரிய, அதாவது தசாநாதனுக்கு கட்டுப்பட்டுத்தான் புத்தினாலும் சந்திர புத்தி ஓரளவு சுமார். இந்த ராகு திசை குரு புத்தி, அடுத்தது சனி புத்தி, சந்திர புத்திக்கு வந்து தவறு. சனி ராகுடன் ஒரே டிகிரியில் இணைந்தால் தன் சுகம் தாய் சுகம் இவை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. சனி புத்தி மிகுந்த கடுமையாக இருக்கும். சனி ராகு இணைவு என்பதை எந்த பாவகத்திலும் இருக்கக்கூடாது. அந்த பாவம் கண்டிப்பாக நசியும். இங்கே நல்ல வேலையாக அங்கே வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாகிறான். அந்த பாவத்தன்மை சற்று குறைகிறது, அவ்வளவுதான். புதன் புத்தி நன்றாக இருக்காது. ஏனென்றால் அவர் புதன் பெரும்பாலும் அங்கே அட்டமாதிபத்தி பலன்களைத்தான் செய்வார். அடுத்தது கேது புத்தி. அட்டமாதிபதியின் பார்வையை, சனியின் பார்வையை பெற்ற கேதுவும் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். அதாவது இந்த ஜாதகர் பிறந்ததிலிருந்து குடும்பம் வறுமையில் வாழ்கிறது. பொருளாதார முன்னேற்றமே இல்லை. இந்த ஜாதகர் லா படித்துக் கொண்டிருக்கிறார். லா படித்துக் கொண்டு தான் இருக்கிறார். ஏனென்றால் சனி அங்கே சுக்கிரன் வீட்டில் இருப்பதாலும் புதனுடன் இணைந்திருப்பதாலும் இந்த ஜாதகர் பெயரளவுக்கு தான் லா படிக்கிறார்கள். இந்த ஜாதகர் அதாவது உணவுப் பொருள் சம்பந்தமான தொழில் செய்ய அதிகமாக விரும்புகிறார். சந்திரன் இங்கே சுபத்தன்மையிலும் ராசிக்கு 10ஆம் வீடோடு இந்த பல்பொருள் அங்காடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்று சொல்கிறோம்.
அதற்கு காரணமான குரு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும். அது செய்ய அந்த ஜாதகர் விருப்பப்படுகிறார். அந்த துறையில் தான் இந்த ஜாதகர் இருப்பார். சனியின் வக்கீல் தொழிலெலாம் அந்த ஜாதகருக்கு ஒத்து வராது. என்ன கேட்டிங்கன்னா அங்கே சனி ஒன்றும் அவ்வளோ சுபத்தமாக இல்லை. பொதுவாக அவயவ கிரகங்கள் தசை நடக்கும்போது ஏதாவது ஒரு சம்மந்தமில்லாத கொண்டு வழியில் சிக்க வச்சு அதில் பிரயோஜனமெல்லாம் பண்ண அந்த மாதிரி அந்த வக்கீல் படிப்பு. சரி, இந்த ஜாதகருக்கு ராகு திசை பிற்பகுதி நல்ல ஓரளவு நல்ல பலன்களை செய்யும். ஏனென்றால் ராகுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாக இருக்கிறார். சுக்கிர புத்தியிலிருந்து இந்த ஜாதகருக்கு தொழிலும் ஓரளவு நன்றாக அமையும், பொருளாதாரம் அமையும், திருமணமும் கைகூடக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர புத்தியில் உண்டாகும். ஏனென்றால் சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையானாலே அந்த ராகு நல்ல பலன்களை செய்வார். அங்கே ராகு சனியுடனோ புதனுடனோ இணையாமல் ராகு மட்டும் தனித்து இருந்திருந்து சுக்கிரன் ஆட்சியை உச்சம் பெற்றிருந்தால் ராகு திசை முழுவதுமே அந்த ஜாதகருக்கு மிக யோக பலன்களை செய்தது. இங்கே அட்டமாதிபதி புதனுடனும் அந்த லக்னத்தின் மாரகாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சனியுடனும் இணைந்ததால் இந்த ராகு திசை புதன் புத்தி கேது புத்தி வரையுமே நல்ல பலன்கள் இல்லை. சுக்கிர புத்தியிலிருந்து இந்த ஜாதகருக்கு ராகு திசை மிக மேன்மையான பலன்களை தரும். எனவே இப்படித்தான் இந்த மாதிரியான அமைப்புகளில் ராகு கலப்பு பலன்களை செய்வார். அதாவது சனியின் மாரக பலன்கள், புதனின் அட்டமாதிபத்திய பலன்கள், இதையும் சேர்த்து சுக்கிரனின் காரக ஆதிபத்திய விஷயங்கள் போன்ற நல்ல பலன்களையும், அதே சமயம் 10ஆம் அதிபதியுடன் இணைந்திருப்பதால் தொழில் போன்ற அமைப்புகளில் இந்த ஜாதகர்களை வைத்து சற்று முதலில் சிரமங்களை கொடுத்து பிற்பதில் சுக்கிர புத்தியிலிருந்து ஜாதகரை படிப்படியாக நிகழ்த்தி ஓரளவு நல்ல பலன்களை செய்வார். இதுதான் கலப்பு பலன்கள் என்பது. அதாவது ராகு எப்பொழுதுமே சொல்லும் போது பச்சோந்தி கிரகம், நானாவித வேலை தொழிலுக்கு உண்டான கிரகம், இருக்கும் நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் கிரகம். இங்கே அட்டமாதிபதி புதனும் சனியும் இணைந்தால் அதனுடைய ஆதிபத்திய காரக விஷயங்களையும் ராகு தந்துதான் ஆக வேண்டும். புதனுடைய காரகமான படிப்பையும் தருவார், புத்திசாலித்தனத்தையும் தருவார். அதே சமயம் அட்டமாதிபதியான அதாவது கடன், வறுமை போன்ற அமைப்புகளையும் அந்த ராகு தருவார். ஆதிபத்தியம் காரகத்துவம் அனைத்தையும் ராகு தருவார். அதே போல் சுக்கிரனின் ஆதிபத்தியத்தையும் ராகு தருவார், சுக்கிரனுடைய காரகத்துவத்தையும் ராகு தருவார். இதைத்தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான அமைப்புகளில் சுபருடன் லக்கண சுபருடனும் ஆதிபத்திய சுபருடனும் லக்கண பாவனுடனும் ஆதிபத்திய பாவனும் தொடர்பை பெற்ற ராகு ஒரு ஜாதகத்தில் கலப்பு பலன்களை செய்வார். அதாவது ராகு திசை நல்லா போகணும்னு சொல்ல முடியாது, கெட்டா போகணும்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில் பார்த்தா கொஞ்சம் மாதிரியாக இருக்கும், ஒரு வகையில் பார்த்தா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்படித்தான் இந்த ராகு திசை ஜாதகருக்கு கலப்பு பலன்களை தரும். எனவே ராகு எப்பொழுது யாருடன் எந்த வீட்டில் எந்த டிகிரியில் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து தன்னுடைய தசா புத்திகளில் நல்ல பலன்களையும் செய்வார், கெட்ட பலன்களையும் செய்வார். இந்த ஜாதகத்தில் உள்ளது போல் கலப்பு பலன்களையும் செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.